வணக்கம் உறவுகளே. கார்த்திகை மாதம் என்றாலும் சொன்னாலே தமிழ் மக்களுக்கு இல்லைன்னு சொன்னால் வடக்கு கிழக்கில் வாழ்கிற தமிழர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மாதம். இந்த 2024ஆம் ஆண்டு இந்த மாதம் வந்து கொண்டாடப்பட போகிறது. 27ஆம் தேதி அதற்கான நினைவு நாள் வந்து கொண்டாடுவாங்க. எழுச்சிபூர்வமாக வந்து தமிழர்களால் வந்து கொண்டாடப்படுற இந்த நாட்கள் வந்து உண்மையிலேயே எல்லாராலையும் வந்து மறக்க முடியாது. பல துன்பியல் சம்பவங்களை வந்து நினைவுபடுத்துவதாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த நினைவேந்தல்களை செய்யும்போது நிறைய வந்து தடைகள் வரும். நீதிமன்றங்களால் இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் போலீஸாரால், இராணுவத்தால் எல்லாம் தடைகள் வரும். இந்த முறை வந்து என்பிபி அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கு. அவர்கள் வந்தபடியால் வந்து இந்த முறை இந்த மாவீரர் நினைவு நாள் நினைவு நிகழ்வுகளை வந்து அவர்கள் வந்து உறவுகளை நினைவு கூறுவதற்கு யாருமே வந்து நினைவு கூறுவதற்கு தடையில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் இராணுவம் மற்ற பாதுகாப்பு தரப்புகளுக்கும் வந்து அவர்களை வந்து தொந்தரவு செய்ய வேண்டாம், வீடியோக்கள் எடுக்க வேண்டாம் என்று சொல்லி அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் வந்து ராமலிங்கம் சந்திரசேகர் என்று சொன்ன இப்போ தற்பொழுது வந்து அமைச்சராக இருக்கிறவர் வந்து என்பிபி தரப்பில் அமைச்சராக இருக்கிறவர் வந்து சொல்லியிருக்கிறார். மக்கள் வந்து உறவுகளை வந்து நினைவு கூறுவதற்கு எப்போவுமே தடையில்லைன்னு சொல்லி எல்லா காலகட்டங்களையும் சொல்லியிருந்தா கூட இவ்வாறு இனி நடக்க போகிறோன்னு தெரியலை. இனி 27ஆம் தேதி வரை பொறுமையாக தான் இருக்கணும் அது சம்பந்தமாக தெரிந்து கொள்ள. ஆனால் இவர்கள் வந்து இப்படி சொல்லியிருப்பது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க விடயம். இந்த என்பிபி அரசாங்கம் சில நல்ல விடயங்களை தமிழர்களுக்காக செய்திருந்தது. ஆட்சிக்கு வந்த ஒரு குறுகிய காலத்திலே ஆணையரவில் இருக்கிற அந்த இராணுவ சோதனை சாவடி வந்து 17 வருடங்களுக்கு பிறகு அகற்றியிருந்தாங்க. அதே போல் 2-3 பாதைகள் துறந்திருந்தார்கள். மக்கள் போகிறதுக்காண்டி கொஞ்சம் இடங்களும் விட்டிருந்தாங்க. இதெல்லாமே வந்து தமிழர்களுக்கான உண்மையிலேயே ஒரு அங்கீகாரம் தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளதாக தமிழர்கள் வந்து இந்த சுதந்திர காற்றை கொஞ்சம் சுவாசிக்கிறார்கள் என்பதை வந்து நினைவுபடுத்துவதாக உள்ளது. இந்த உறவுகள் எல்லாரும் தங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவதற்கு வந்து எந்த தடைகளுமே இல்லை என்று தான் இப்பொழுது சொல்லப்படுகிறது. ஆகவே வந்து யாருமே வந்து பயப்படாமல் உங்களுடைய உறவுகளை வந்து நினைவு கூறக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக வந்து இந்த 27ஆம் தேதி 26ஆம் தேதி நடைபெற இருந்த பாராளுமன்ற கூட்டங்களையும் வந்து சிலர் வந்து பிற்போட்டிருக்கிறாங்க. சிறிதன் நம்பி அவர்கள் வந்து சொன்ன கருத்தின் அடிப்படையில் இந்த காலகட்டத்திலே எங்களுடைய உறவுகளை நாங்கள் நினைவு கூற வேண்டும். ஆகவே இந்த கூட்டங்களை கட்சித் தலைவர் கூட்டங்கள் எல்லாம் நடைபெற இருந்தது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிற்போட்டிருக்கிறார்கள். இதையும் வந்து ஒரு நல்ல ஒரு சமிக்கையாகத்தான் பார்க்கப்படுகிறது. என்பிபி அரசாங்கம் வந்து ஏற்கனவே ஒரு போராட்ட பின்னணியிலிருந்து வந்தவர்கள். அதே போல் தமிழர்களும் வந்து ஒரு போராட்ட பின்னணியிலிருந்து வந்தவர்கள். ஒரு புரிந்துணர்வு அடிப்படையிலே இவர்கள் வந்து இப்படி விட்டிருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இந்த இன பிரச்சனைகளை பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாடு ஒரு வேலை பிரச்சனை இருக்கிறது, நாடு பெரும் பிரச்சனைகளை சந்திக்க போகிறது. ஆகவே இந்த இனப்பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவர்கள் விட்டு விடலாம் என்று யோசிப்பார்கள். இல்லைன்னு சொன்னால் அவர்கள் வந்து இந்த இனப்பிரச்சனையை வந்து அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஆட்சிக்கு வரவில்லை. அவர்கள் பொருளாதார பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஆட்சிக்கு வந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த இனப்பிரச்சனை என்பதும் வந்து இப்பொழுது தேவையில்லாதவருடையமாக மாறி இருக்கிறது. ஆனாலும் அந்த தோல்வியடைந்த சில அரசியல் தலைவர்கள், இல்லைன்னு சொன்னால் தோல்வி அடைஞ்ச அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து இப்பொழுது வந்து இந்த வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிராக வந்து இனத்துவச கருத்துக்களை பேசுதல், அவர் சம்பந்தமான கருத்துக்களை வந்து இன ரீதியாக வந்து பாகுபடுத்தி பார்த்தல் போன்ற விடயங்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலே ஒரு கவலையான விடயம், இந்த தமிழ் எம்பிக்கள் எல்லாம் வந்து சில விடயங்கள் வந்து பேசும்போது ஒற்றுமையாக இல்லை. தமிழ் கட்சிகள் வந்து பெரிய ஒரு கூட்டணியாக இருந்தது. இப்பொழுது வந்து உடைஞ்சிடைஞ்சு ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் ஒற்றுமையாக செயற்பட்டு இருக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் இனிவரும் சந்தர்ப்பங்களில் வந்து பாராளுமன்றத்தில் அவர் ஒற்றுமையாக செயற்படுவார்கள் நினைக்கிறேன். என்ன ஒரு விடயம் சொல்லி ஆகணும், இந்த பாராளுமன்றத்தில் என்பிபி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய விடயங்களை வந்து அவங்க மாற்ற போகிறாங்க. வாகனங்களை வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்குறது, மற்றது அவர்களுடைய உணவு, அதே போல் அவர்களுடைய சம்பளங்கள், அதே போல் மேலதிக சம்பளங்கள், அதுக்கான எல்லாத்தையுமே வந்து ஓரளவு கட்டுப்படுத்த போகிறாங்களாம். இது கூட ஒரு நல்ல சமிக்கையாக இருக்குது. இது தொடர்பாகத்தான் வந்து இனி வரப்போகிற இந்த கட்சி கூட்டங்களில் வந்து கதைப்பங்க நினைக்கிறேன். என்னென்ன சம்பந்தமான கட்டுப்பாடுகள் கொண்டு வர போகிறாங்க. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே வந்து நிறைய வாகனங்களுக்கு வந்து இறக்குமதிக்கு வந்து அதிக பணம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு போகுது. அதை வந்து அவங்க தவறுதலாக பயன்படுத்துகிறாங்க. ரெண்டெல்லாம் நிறைய கருத்துக்கள் வந்து மக்களால் முன்வைக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்துவோம். இன்னொரு நாட்டின் பொருளாதாரத்தை வந்து முன்னிலை கொண்டு வரணும்னு சொன்னால் தேவையில்லாத செலவினங்களை வந்து குறைக்கிறது தான் உண்மையிலேயே வந்து சரியான முறை. வெளிநாடு ஒன்றில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒதுக்கப்படுற நிதியை விட ஒருவேளை ஸ்ரீலங்காவில் கூட வந்து நிதி ஒதுக்குறதா வந்து நிறைய பேர் வந்து ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கட்டுப்பாட்டு கொண்டு வரணும், அப்படி கொண்டு வந்தால் தான் இந்த நாட்டை வந்து முன்னேற்றலாம்னு சொல்லியும் நிறைய கருத்துக்கள் இப்பொழுது வந்து மக்களிடையே பேசப்படுது. என்பிபி அரசாங்கம் வந்து இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கு. அவர்களுடைய அவர்களுடைய பலவீனங்கள் எல்லாம் வந்து ஒரு 3 வருடத்துக்கு பிறகுதான் வெளிப்பட ஆரம்பிக்கும். அவர்கள் உண்மையிலேயே ஒரு திறமையானவர்களா, இல்லைன்னு சொன்னால் பலவீனமானவர்களா, அவர்கள் என்னென்ன பிரச்சனையை சந்திக்க போகிறார்கள், எப்படியான பிரச்சனைகளை சவால்களை எதிர்கொள்ள போகிறார்கள்னு சொல்லி நிறையவே இருக்குது. நாங்கள் இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே வந்து அவர்களை வந்து அவர்கள் அப்படி நல்லா செய்துட்டார்கள், இல்லை இவர்கள் இப்படி நல்லா செய்ய இல்லைன்னு சொல்லி நாங்கள் சொல்லிவிட முடியாது.
நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இந்த விடயம் வந்து பார்த்து சொன்னால் இந்த வார் போமிட் கதை வந்து இந்த நேரம் பெறும் அடுத்த நேரம் பெறும்னு சொல்லி ஒவ்வொரு தரம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க வந்து தேர்தலுக்கு முதல் வெளியிட போகிறோன்னு எல்லாம் அது சம்மந்தமான எந்த கருத்துக்களும் வந்து வெளியில் வரையில. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒருவேளை வேறு ஏதாவது பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் வேறு ஒரு அழுத்தம் இல்லைன்னு சொன்னால் அப்படி சொல்லுறதுல வந்து ஏதாவது சட்ட சிக்கல் இருக்கலாம். இவ்வாறான விடயங்கள் எல்லாமே நிறைய விடயங்கள் இருக்குது. நாங்கள் எடுத்தோன்னே வந்து இது ஒரு வெற்றி பெற்ற அரசாங்கம், இது தோல்வி அடைஞ்ச அரசாங்கம்னு சொல்லிவிட முடியாது. அவர்களுக்கான காலம் இருக்குது. 5 வருடங்கள் இன்னும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருடத்துக்கு பிறகுதான் ஒரு ஆட்சியில் வந்து இந்த ஆட்சி வந்து சரியான முறையில் போகுதா, அவர்கள் வெற்றி அடைந்தார்களான்றதை சொல்ல முடியும். அதுவரை வந்து நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். நாங்கள் கொடுத்திருக்கிற அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார்கள் மக்கள். சரியான நேரத்தில் வந்து அவர்களுக்கு வந்து இந்த அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளது. மக்களால் வந்து அதிகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் வந்து ஜனாதிபதியாக பிரதமராக வந்திருக்கிறார்கள். அவருடைய ஆட்சி அமைந்துள்ளது. அடுத்த ஒரு பேசுவர்களாக இப்போ இருக்கிறவருடைய இந்த மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் பெரும்பாலும் வந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்து அடுத்த வருடத்தின் முற்பகுதியில் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் எம்பிக்கள் வந்து இந்திய தூதரை வந்து சந்திச்சிட்டு இருந்தாங்க. அதில் வந்து மாகாண சபை தேர்தலை வந்து விரைவாக நடத்தும்படியும் வந்து கூறும்படி கேட்டிருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் இப்பொழுது வந்து தமிழ் மக்களுக்கு வந்து சிங்களவர்களிடையே இல்லைன்னு சொன்னால், சிங்கள அரசாங்கங்களிடையே இல்லைன்னு சொன்னால், இப்பொழுது இருக்கிற அரசாங்கங்களிடையே வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இல்லைன்னு சொன்னால் நல்ல ஒரு க்ரீன் சிக்னல்னு சொல்லுவாங்க. கொடியை வந்து காட்டியிருக்கிறாங்க. இந்த மாவீர நினைவேந்தல்கள் சரி இல்லைன்னு சொன்னால், இந்த காணி விடுவிப்பு இல்லைன்னு சொன்னால் சோதனை சாவடிகள் அகற்றல் அப்படி போன்ற பல விடயங்களை வந்து இப்பொழுது வந்து தமிழ் மக்களுக்கு வந்து நல்ல விடயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாருமே எதிர்பார்த்த இந்த விடயம்தான் நல்லபடியான ஒரு அரசாங்கம் அமையப்பெற்று தொடர்ந்து அவர்கள் முன்னோக்கி சொல்லணும் என்றதான் எங்களுடைய ஒரு விருப்பமும். அதே போல் இந்த இனவாத கருத்துக்களை முன்வைக்கிற கும்பல்கள் எல்லாம் வந்து மக்களுடைய தவறுகளை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இனவாத கருத்துக்களை எப்பொழுதுமே வந்து ஈடுபடாது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஈடுபட்டால் கூட அதே சந்தர்ப்பத்தில் பிறகு வந்து அவர்களாலேயே அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட வரலாறுகள் உண்டு. ஆகவே இந்த இனவாத கருத்துக்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்காமல் ஒற்றுமையுடன் வந்து நாங்கள் வந்து பயணிக்க வேண்டும் என்று எல்லாரையுமே கேட்டுக்கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.